St. Brito's Academy, CBSE School, Vrkitchen. Admissions open. Welcome to Vrkitchen. ஹலோ மேம். ஹலோ. நார்மலாக இப்போ நம்ம ரவையை வச்சு வீட்டில் கிச்சடி பண்ணுறது பார்த்துருக்கோம். இப்போ மேம் நம்மளுக்கு சாம அரிசியில் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம சாமையில் வச்சு கிச்சடி பண்ண போகிறோம். இதில் நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம். எல்லா மில்லட்ஸுமே நம்ம 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சாதான் அது ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம். சாம அரிசியை ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லிடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் பீன்ஸ் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய். தேவையான அளவுனா நம்ம காரம் ஜாஸ்தி சாப்பிடணுன்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் பெருசு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு எண்ணெய். ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம சுவையான ஒரு கிச்சடி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் கட் பண்ணதை போட்டுடலாம். அதோட கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கின உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இதுக்கடுத்து வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரட் போட்டுட்டோம், அடுத்து பீன்ஸ் போடுறோம். அடுத்து பச்சை பட்டாணி, ஸோ இந்த கிச்சடியில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வெறும் உப்புமாவாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஃப்ளேவருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம், இல்லை இஞ்சியும் பூண்டும் குட்டி குட்டியாக நறுக்கி அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ அது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம். காய் வதங்கும் போது மேலேயே சேர்த்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு இருந்துக்கலாம். இல்லை, நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அதை போட்டு ஃப்ரை பண்ணிடணும். நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அது போடக்கூடாது. அது அந்த ஸ்மெல் கார்லிக் ஸ்மெல்லும் ஜிஞ்சர் ஸ்மெல்லும் ராவாக தெரியும். ஸோ அதனால் ஆயிலோட நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஓகே, இப்போ காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். கொஞ்சமாக வாட்டர் விட்டு அதை வேக விடலாம். சும்மா கொஞ்சமாக போட்டு காய் லைட்டாக வேகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி விடணுமோ அது விட்டுக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த காய் வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம 1 கப் எடுத்தோம், அதுக்கு 3.5 கப்பு தண்ணி. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம அரிசியை ஊற வச்சதை ட்ரைன் பண்ணி போட்டுடலாம். நல்லா கொதிக்குது, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம்.
அரிசி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம நார்மலாக ரவையில் கிச்சடி பண்ணோன்னா 2 மடங்கு தண்ணி சேர்ப்போம். ஆமாம். அதே அளவு தண்ணி இதில் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுமா? அந்த மாதிரி என்ன? அந்த ரவைக்கு வந்து 1க்கு 2 டம்ளர் போட்டால் போதும்பா. இதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி விடணும். ஓகே. இப்போ மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாம அரிசியில் வந்து கிச்சடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மேம் எப்படி டேஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம், சாம்பாரும் வச்சுக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி சட்னி அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. இந்த கொத்தமல்லி சட்னியோட இந்த சாம அரிசி கிச்சடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதாவது சாம அரிசி மாதிரியே தெரியல, நம்ம சாதாரணமாக ரவையில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே. இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம யூஸ்வலாக சொல்கிற மில்லட்ஸில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதில் கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இது ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகரோட கண்டென்ட் வந்து லெவலாக இருக்கும். அண்ட் தென் யூஸ்வலாக மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, நம்ம மில்லட்ஸ் வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 or 3 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை வந்து வாழ்வோன்றதை நான் சொல்கிறேன் நான். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸோ இன்றைக்கி விஆர் கிச்சனில் சாம அரிசி கிச்சடி பண்ணோம். அடுத்த டிஷ் விஆர் கிச்சனில் பார்க்கலாம். அது வரைக்கும் சங்கீதா, ஐஸ்வர்யா.